செய்தார். அவர் என்னை விடுவிக்கும் பொழுது சில சொப்பனங்கள்ல தரிசனங்கள்ல காட்டுவாரு. காட்டி முன்னாடியே என்று சொல்லுவார். அதை சொல்லிட்டு அது நடந்திருக்கும். என்னால் அந்த ஆவிக்குரிய அர்த்தம் புரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லிட்டு தான் செய்வார். ரொம்ப ஆச்சரியமானவர் தேவன். நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் இது ரெடி பண்ணும் பொழுது கர்த்தர் என்கிட்ட சொன்ன அத்தனையும் எனக்கு நினைவுல கொண்டு வந்துட்டே இருக்காரு. நான் உன்னிடத்துல முன்பதாகவே சொல்லுகிறேன், நான் முன்பதாகவே இந்த காரியத்தை உணர்த்துகிறேன், சகலமோ எனக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஏன்னா ஒரு 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 பாவிய அவர் நினைக்கிறார்னா, ரொம்ப அற்பமான இருக்கிறதுலே மகா பாவிய நினைக்கிறார்னா அவர் ரொம்ப மேன்மையுள்ளவர் தான். நான் நினைக்கிறேன், எதுக்குமே தகுதி இல்லாதவன்ட்ட வந்து நான் உனக்கு இதை செய்யறேன்டா, உன்னை விடுதலை ஆக்குறேன்டா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல இந்த செல்போன்ல உட்காந்து அந்த ஃபேஸ்புக் அது இப்படின்னு போய் தேடு பார்க்கறேன்றத ஒரு சொப்பனத்துல காட்டுறாரு. நான் செல்போனை தூக்கி எறிகிறேன், அதுல இருந்து ஒரு சர்ப்பம் ஓடி போகிறது, அப்படி எனக்கு விஷன்ஸ் காட்டுறாரு. செல்போன் மேல இருந்த அந்த மோகம், அருவருப்பு அன்றைக்கு என் சொப்பனத்துல விழுந்து ஓடுனது இன்றைக்கு வரைக்கும் தோணவே இல்லை. கர்த்தர் தரிசனத்துல காண்பிச்சாரு, அதை நான் அறியாது இருந்திருக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு அந்த உணர்வே வரல. எல்லாத்தையும் தூக்கி எறிந்து கர்த்தரனை விடுதலை ஆக்கினதை நான் இன்றைக்கு உணர்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தரை இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒரு சொப்பனம் காண்கிறது போலதான் அவன் விடுதலை இருக்க போகுதுன்றார் கர்த்தர். ஒரு சொப்பனம் போல இதெல்லாம் அப்படியே கடந்து போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறிச்சதை கர்த்தர் கண்டிப்பா இந்த மாதம் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் நிறைவேற்ற போகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு குறிச்சதை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். சரி, அதுல முதல் காரியம், ஒரு காரியம் நான் உங்களிடத்த சொல்றேன். உங்களுக்கு குறிச்சதை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன செய்ய போகிறாருன்னு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாவீதுக்கு காரியங்கள் கர்த்தர் தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் அருளின காரியம் என்ன என்று அந்த காரியத்திலே நாம் பார்க்க போகிறோம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது கிட்ட